குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாகி இருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 40 இந்தியர்கள் உட்பட 49 பேர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அந்த 40 இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாகி இருப்பதாக தற்பொழுது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக கேரளாவைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்ட தகவலானது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பணன், சின்னதுரை, வீராசாமி மாரியப்பன், முகமது ஷெரீப் உள்ளிட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக சின்னதுரையின் குடும்பத்தினர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என புகார் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். சற்று முன்னதாக முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது அமைச்சர் தரப்பிலிருந்து 5 பேர் மற்றும் அவர்களுடைய விவரங்களோடு இந்த 5 பேர் உயிரிழப்பு அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? குவைத் தீ விபத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் உயிர் பலியாகி இருக்கிறார்கள் என்று அமைச்சர் தகவலை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ராம கருப்பண்ணன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, அதே போல முகமது ஷரீப் ஆகிய 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கின்றார். குவைத்தில் பணியாற்றி வந்தவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குவைத் நாட்டினுடைய தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்கப் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 49 பேர் உயிரிழந்தனர் என்றும் அவர்களில் 40 பேர் இந்தியர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. 6 மாடிகள் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் தங்கியுள்ளனர். இந்த கட்டிடம் குவைத் நாட்டுக்கு சொந்தமான ஒருவருக்கு சொந்தமானது என்றும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அரசும்போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான விதிமீறல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதில் அப்பாவி தமிழர்கள் கூலி வேலைக்காக சென்ற 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான தகவலும் தெரிய வந்திருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களை மீட்டு அவர்கள் யார் என சோதனை செய்து அவர்களது உடல்களை அந்தந்த நாட்டிற்கு அனுப்பக்கூடிய பணி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தவர்களில் 92 பேர் பத்திரமாக இருப்பதாகவும் 20 பேர் இரவு ஷிப்ட் என்பதால் பணிக்கு சென்றுள்ளனர் என்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் தங்கியிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து கீழே குதிக்க முயன்றும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்தவர்களுடைய உடல்களை மீட்டு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசோடு இணைந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாக இருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அறிவித்திருக்கிறார். அவர்கள் யார் யார், எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்தான விவரங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். அது தொடர்பான அண்மை செய்தியும் நாம் தற்பொழுது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.